இப்போ நம்ம நிறைய நியூஸ்லலாம் பார்க்குறோம்ல, ஜிம்ல இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக் வந்து சில பேர் அந்த ஆன் த ஸ்பாட் இறக்குறாங்க. இப்போ கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி செலிபிரிட்டீஸ்லாம் கூட ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அந்த மாரி. அது ஏன் அப்படி சில சில பேர் அப்படி யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஏன் ஹார்ட் அட்டாக் வந்து இதனால இந்த ஃபீல்டு வரதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க. அப்படி இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்லீப் சைக்கிள் சரியில்லாமல் வந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஜெனட்டிக்லேயே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ அதை மாதிரி நடக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி டெத்லாம் நடக்குது. ஸ்டெராய்ட்ஸ் வந்து டைரெக்டாக கில் பண்ணாது. நீங்கள் ரொம்ப லாங் டைம் யூஸராக இருக்கீங்க, ஸ்டெராய்ட்ஸ் ரொம்ப ரொம்ப லாங் டைமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ராப்பர் ரிக்கவரி கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. ஸோ ஒருத்தங்க இறந்து போகிறாங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அதுக்கு ஸ்டெராய்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக சொல்லிட முடியாது. இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் வருது இல்லை, ஜிம் போனோன்னா ஒர்க் அவுட்ஸ் பண்ணனால. ஸோ அதனால் இந்த ப்ரீ ஒர்க் அவுட்ஸு, இந்த வே ப்ரோட்டீன்ஸு, அதனால வந்து நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து பப்ளிக்கில் இருக்குது. இல்லை, வே ப்ரோட்டீனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பாஸ்ட் 20 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வே ப்ரோட்டீனை. ஓகே. ஸோ வே ப்ரோட்டீனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்காது. மேபி ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் வந்து நம்ம ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் அதை அளவுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கெஃபைன் இருக்கும் அதில். ஆமாம். ஸோ கெஃபைன் வந்து ஒரு லிமிட்டட் டோசேஜ் தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு டாலரன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும், சில பேர் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு லிமிட்க்கு மேலே நீங்கள் கெஃபைன் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகி இதாகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பாடி பில்டிங்கில் வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஸ்டெராய்ட்ஸ்னால் வந்து என்னென்னா, அது வந்து ஒரு பாடி மாறுமா இல்லை? காமனாக யூஸ் பண்ணுறது டெஸ்டோஸ்டெரான். எனி டெஸ்டோஸ்டெரான் பேஸ்ட் இல்லை டெஸ்டோஸ்டெரான் சப்போர்ட் பண்ணுற மெடிசின்ஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக காமனாக யூஸ் பண்ணுறது. இது கூட சில இதை ஆட் பண்ணுவாங்க. நம்ம காம்படிஷன்லாம் முடித்தோன்னே பிஇடி எவ்வளோ இதுவோ போஸ்ட் சைக்கிள் தெரப்பி வந்து எவ்வளோ முக்கியம்னா? என்னை பொறுத்தவரை ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 ப்ரொஃபஷனல் பாடி பில்டர் வந்து ஒரு 6 to 8 மந்த் வந்து ஒரு பிஇடி சைக்கிள் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4 to 6 மந்த் வந்து ரிக்கவரி பண்ணிவிட்டு பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஓகே. பட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு யாருமே வந்து ரிக்கவரி கொடுக்கறது கிடையாது. அகெயின் வந்து மெடிசன்ஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க பாடியை. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 1 year நீங்கள் வந்து ஒரு சீசன் முடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாடிக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிருக்கும் உள்ள. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீடாக்ஸ் பண்ணி நேச்சுரலாக நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணணும். நீங்கள் நேச்சுரலாக ட்ரைன் பண்ண சொல்லுமே நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணணும். ப்ராப்பர் சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எடுத்து ஒரு ப்ராப்பர் ட்ரெயின் பண்ணிங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ்லேருந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ பாடி பில்டர்ஸ்க்கு வந்து மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் இல்லை லாங் டேர்ம் ஹெல்த் ரிஸ்க்லாம் இருக்கும்? ஷார்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து அதெல்லாம் செக் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளட் ஒர்க்லேயே பாதி கண்டுபிடிச்சிடலாம் மேக்ஸிமம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சில பேர் கிட்னியில் இஷ்யூஸ் இருக்கும், இல்லை லிவரில் ப்ராப்ளம் இருக்கும், இல்லைனா பிளட் கவுண்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அப்போவே பார்த்து நம்ம அதை ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். லாங் டைமில் பார்க்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிசீஸஸ் அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. லாங் டைம். ஓகே. அது எல்லாருக்குமே வராது, ஒரு சில பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் அது மாதிரி. அவங்களுடைய ஜெனட்டிக்லி வந்து ஏதாவது ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம். லாங் டைம் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறதுனால இப்போ லாங் டைம் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறதால கண்டிப்பாக ஹார்ட்டோட சைஸ் வந்து பெருசாகும். லாங் டைம் யூஸ் பண்ணோம் நம்ம ஹார்ட்டோட சைஸ் வந்து பெருசாகும். யூஷுவல் ஹியூமனுக்கு இருக்க விட பாடி பில்டருக்கு எப்பவுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அதனால் சான்சஸ் இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேப் விட்டு பண்ணலாம். இப்போ வந்து ஒரு காம்படிஷன் முடிச்சுட்டு ஒரு 6 months 8 months கேப் விட்டுட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரிஸ்க்கு கம்மியாகுமா இல்லை அதே ரிஸ்க்கு தான் இருக்குமா? ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. நீங்கள் அந்த சைட் எஃபெக்ட்ஸை எந்தளவுக்கு நீங்கள் மினிமைஸ் பண்ணுறீங்க பொறுத்து தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ 0% சைட் எஃபெக்ட் இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்றலாம் தான் கிடையாது. சரியா? ஸோ நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்குன்றது இப்போ நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்க, டியூரிங் அனபாலிக்ஸில் இருக்கீங்க, நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னாலுமே நீங்கள் அப்போதைக்கு உங்கள் பாடியில் எந்த பிரச்சனையும் இல்லை, அவ்வளோதான் தவிர்த்து அது வந்து பின்னாடி அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பாக. அப்பயும் நம்ம பிளட் ஒர்க் வந்து பண்ணுமா? காம்படிஷன் முடிச்சு கேப் நீங்கள் ஒன்ஸ் இந்த பாடி பில்டிங் சூஸ் பண்ணுறீங்க,
நீங்கள் என்ஹான்ஸ்டாக வரீங்க டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே எப்படி இருக்கணும்னா நீங்கள் ஒரு டிசிப்ளினான லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கணும். ஓகே. ஸோ அப்போ தான் வந்து நல்லது. நீங்கள் கான்டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலில் நார்மலாக ட்ரிங்க் பண்ணுறது அது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ ஒரு என்ஹான்ஸ்டாக நான் வந்து எனக்கு பண்ணணும்னு ஆசை. அது வந்து ஒரு சேஃபாக பண்ண முடியுமா, ஒரு கைடன்ஸோட, கோச்சோட கைடன்ஸோட? கோச்சோட கைடன்ஸில் நீங்கள் சேஃபாக பண்ண முடியும்னா சேஃபாக பண்ண முடியும். ஓகே. அது வந்து சொல்லலாம். பட் ஆனால் சைடு எஃபெக்டே இல்லாமல் இருக்காது. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஒரு 50+ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே. ஏதாவது ஒன்று வரும், லைக் ஏர் லாஸு, கைனோ வந்து பிரச்சனை இல்லை. ஓகே. அது ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம மானிட்டர் பண்ணிடலாம். ஓகே. வேறு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது இனிஷியல் ஸ்டேஜஸ் ஸ்டெராய்டுக்கு சொல்லி தெரிஞ்சிடும். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நீங்கள் ஒரு மிட் ரேஞ்சில் அப்படிலாம் கிடையாது. இனிஷியலாக ஸ்டெராய்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஏர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து ஏர் லாஸஸ் அதிகமாக வந்துடும். ஸ்கின் அலர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நான் ட்ரெயின் பண்ணி யாருமே அந்தளவுக்கு நான் யாருமே பார்த்ததில்ல ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் யாருமே வந்து. இப்போ நீங்கள் காம்படிஷன் பண்ணும்போது உங்களோட அந்த டே டு டே எப்படி இருக்கும்ண்ணா? லைக் உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும் சரி, உங்கள் டயட்டு அதெல்லாம் எப்படி இருக்கும்? லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கான்டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நான் மார்னிங் ஆல்மோஸ்ட் 5 o'clock எழுந்துருவேன். ஸோ எழுந்துட்டு என்னோடய கார்டி செக்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் மீலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஓட்ஸ் இருக்கும். மார்னிங் இருக்கும் ஃபர்ஸ்ட் மீல். 6 o'clock அதுமாதிரி சாப்பிடுவேன். அப்புறம் ஜிம் கிளம்பி போயிடுவேன். ஒர்க் இருக்கும், பிடி பர்சனல் ட்ரைனிங்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 o'clock ஒரு மீல் இருக்கும். சிக்கன் அண்ட் ரைஸ் அது மாதிரி ஏதாவது சோஸ் இல்லை சப்பாத்தி அது மாதிரி லோட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் 10 o'clock 10 or 11 o'clock ஸ்டார்ட் பண்ணினா லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சேம் சிக்கன் ரைஸ் அது முடிச்சிடுவோம். இந்த ஈவினிங்கும் மோஸ்ட்டாக அப்படி தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 6 meals இருக்கும் எனக்கு. ஓகே. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டுமே ஒரு 1.5 kgs கிட்ட கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஒரு நாளைக்கு எக்ஸ் ஒரு 20 eggs. ஓகே. இப்போ வந்து வெஜிடேரியனாக இருந்தால் அவங்க என்னென்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டம். இந்த சோயா சங்க்ஸ் அதெல்லாம் அவ்வளோ எடுக்கக்கூடாதுல்ல பர் டே? இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சோயா சங்க்ஸ் சாப்பிடக்கூடாது, சோயா சங்க்ஸ் சாப்பிட்டா கைனோ வரும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மித் மாதிரி தான். எல்லாருக்குமே அது இருக்காது. வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா பாடி பில்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து நான் வெஜிடேரியன் கம்பேர் பண்ண சொல்ல வெஜிடேரியனாக இருக்க சொல்ல ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் ரிசல்ட்ஸ். உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாகும்ண்ணா? இப்போ வந்து உங்களுக்கும் சரி, இப்போ நார்மலாக நான் பாடி பில்டிங் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ நான் வந்து எனக்கு எவ்வளோ செலவாகும் அது தெரியுமா? ஏன்னா ஆரம்பத்தில் நிறைய பேர் பயப்படுறாங்க நிறைய செலவாகும் அப்படின்னு. இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் ஒருத்தர் பாடி பில்டிங் பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு 25 to 30K வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமம். ஓகே. அது எப்படி பிரிக்கலாம்ண்ணா? லைக் ஃபுட்டுக்கு இவ்வளோ ஆகும், சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி? டயட்டு எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000 to 10,000 வந்துடும். பாடி வெயிட்ஸ் பொறுத்து வந்து ஒரு 60 kg 65 kg பண்ணுற பாடி பில்ட் இருக்கும். ஒரு 90 to 90+ பண்ணுற 90 to 100 kg பண்ணுற பாடி பில்டருக்குமே செலவு மாறும். ஸோ நீங்கள் வெயிட்ஸ் எந்தெந்த கேட்டகரி மேலே போகிற சொல்லும் செலவு அப்படியே டபுள் ஆகும். ஒரு 6 மாதத்துக்கு எப்படியும் ஒரு 1.5 lakhs கிட்டே செலவாகும், மேலேயாகும். ஓகே. ஸோ இப்போது பிஇடிஸ்லாம் எடுக்கிறாங்களேண்ணா, இப்போ வந்து அவங்க வந்து ஆஃப் சைக்கிளும் சரி ஆன் சைக்கிளும் சரி அவங்க என்ன மாதிரி மென்டல் ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க? ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலாக வந்து புஷ் பண்ணி பண்ணுவாங்க. இதில் மென்டலி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே. அப்போ தான் வந்து பாடி பில்டிங்கே பண்ண முடியும். ஏன்னா வந்து ஃபிசிக்கலாக கஷ்டப்படுறத மென்டலி ரொம்ப இது இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் தான் பாடி பில்டிங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாங் டைமில் வந்து பண்ண முடியும். ஓகே. எல்லாம் ட்ராப் அவுட் பண்ணுருவாங்க கண்டிப்பாக. ஸோ மென்டலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே. இப்போ பல்கிங் ஃபேஸில் வந்து எல்லாம் ஜாலியாக பல்க் பண்ணிட்டு பண்ணுவாங்க. கட்டிங் ஃபேஸில் வந்து நம்ம உடம்பு இருக்கும்ல, ஸோ சால்ட் கட் பண்ணோம், வாட்டர் கட் பண்ணோம், அந்த மாதிரி டைமில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்? ஏன்னா நார்மலாக இப்போ நம்ம ஏதாவது ஃப்ரெண்டு ஒரு காம்படிஷன் பண்ணுறான், இப்போ நீங்கள் ஒரு காம்படிஷன் பண்ணுறீங்கன்னா நான் வந்து பேசுகிறேன்னா ஒரு டென்ஷனாக வாங்க திடீர்னு, அந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி? இல்லை அப்படி தான் பண்ணுவோம். பல்கிங் பேஸில் இருக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் இன்டேக் அதிகமாக இருக்கும், காப்ஸ் லெவலாம் ரொம்ப ஹையராக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் பெருசாக இருக்காது. ஏன்னா நம்ம காப்ஸ் அதிகமாக சாப்பிட்றதோ பெருசாக இருந்தளவுக்கு எதுவுமே ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காது. நீங்கள் காப்ஸ் கம்மி பண்ண தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்.
அது நேச்சுரலாகவே பாடி அப்படி தான். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் காம்படிஷன் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஜிம்மில் கோச்சாகவும் இருக்கீங்க. ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா வந்து கட்டிங் ஃபேஸில் வந்து கிளைண்ட்டுக்கு நம்ம கரெக்டாக ஸ்ட்ரெஸ் அதாவது கோவப்படாமல் சொல்லிக் கொடுக்கணும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் என் ப்ரொஃபஷனல் இது தான். ஜிம்மில் ட்ரைனராக ஜாயின் பண்ணது வந்து ரொம்ப எனக்கு வந்து ட்ரைன் பண்ணது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் என்னோடய ப்ரொஃபஷனல் வந்து பார்த்திங்கன்னா இதனால் என்னோடய பேஷனால் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பேன். ஓகே. ஸோ அதனால் எனக்கு பெருசாக அது ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை. கிளைண்ட்ஸ் கிட்ட ரொம்ப கைண்டாக தான் பேசுவேன்.